2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் திகதி இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை நாங்கள் தற்போது பார்ப்போம். இன்று இலங்கையில் மிக முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதனை நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதை தடுக்கும் முகமாக தாக்கல் செய்திருந்த ரிட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கோட்டாபே ராஜபக்ச இன்று மேன்முறை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதன் பொழுது மேன்முறை நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரொஹாந்த அபேசூரிய மற்றும் சரத் திசாநாயக் ஆகியோர் முன்னிலையில் இந்த ரிட் மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மிக முக்கியமான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் முகமாகத்தான் இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். அவர் சார்பிலே ஜனாதிபதி தரணி ரோமேஷ் டி சில்வா மன்றிலே ஆஜராகியிருந்தார். அவர் குறிப்பிடுகின்ற பொழுது கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்வதற்கான எந்த தேவையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தனது சேவை பெறுநரை கைது செய்வதற்காக எந்த சாட்சியங்களும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா இன்று மன்றிலே குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று தனது சேவை பெறுநர் கோட்டாபே ராஜபக்ச தற்போதைக்கு வெளிநாடு செல்வதற்கான எந்த ஆயத்தமும் இல்லை என்றும் அவரது சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விசாரணைகளுக்காக தயாராக இருப்பதாகவும், சாட்சிகள் தேவை என்றால் அதற்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், போலீஸ் நிலையங்களுக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் ரோமேஷ் டி சில்வா இதன் போது குறிப்பிட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறாக இருக்கும் பொழுது எதற்காக கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்ய வேண்டும் என்ற கேள்வியை ரோமேஷ் டி சில்வா இன்று மன்றிலே கேட்டிருந்தார். அதன்போது அவர் குறிப்பிட்டிருந்தார், ஷானி அபேசேகரவை திருப்திப்படுத்துவதற்காகவா இந்த விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் அவரை கைது செய்ய வேண்டிய தேவை இருப்பதாகவும் ரோமேஷ் டி சில்வா குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போன்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் மௌலானா தொடர்பில் சில புகைப்படங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்த விடயம் சம்பந்தமாகவும் ரோமேஷ் டி சில்வா இன்று மன்றிலே சுட்டிக்காட்டியிருந்தார். அசாத் மௌலானா என்பவர் யார் என்பது சம்பந்தமாக ரோமேஷ் டி சில்வா இன்று நீதிமன்றத்திலே பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அவரோடு இருந்த அந்த புகைப்படத்திலே கர்தினால், அதே போன்று டாக்டர் தேவானந்தா, சம்பந்தன், பிரபா கணேசன் போன்றவர்கள் இருந்ததாக ரோமேஷ் டி சில்வா இன்று குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று அசாத் மௌலானா நாட்டிலிருந்து தப்பிச் சென்று சுவிட்சர்லாந்தில் அடைக்கலம் பெற்றுள்ள ஒருவர் என்பதனால் அவர் தற்போது சாட்சியாளராக மாறியிருப்பதாக ரோமேஷ் டி சில்வா குறிப்பிட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருந்த ஷானி அபேசேகரவை கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் இடமாற்றம் வழங்கியிருந்தார். அது சம்பந்தமாகவும் இன்று நீதிமன்றத்திலே ரோமேஷ் டி சில்வா குறிப்பிட்டிருந்தார். ஷானி அபேசேகரவுக்கு அன்று வழங்கிய இடமாற்றம் ஒரு சாதாரண இடமாற்றமே தவிர அவரை பழிவாங்குவதற்காகவோ அல்லது வேறு தேவைக்காகவோ மேற்கொண்ட இடமாற்றம் அல்ல என்பதனை ரோமேஷ் டி சில்வா குறிப்பிட்டிருந்தார். ஆகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகமாக செயற்பட்ட ஷானி அபேசேகனுடைய தேவைக்காகவா தற்பொழுது கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்று ரோமேஷ் டி சில்வா குறிப்பிட்டிருந்தார். ஆகவே எந்த ஒரு காரணத்துக்காகவும் தற்போது கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் கோட்டாபே ராஜபக்சனுடைய கடவுச்சீட்டு தற்பொழுது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் அவர் வெளிநாடு செல்ல முடியாது என்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பின்புலத்தில் தான் இவர்கள் தற்பொழுது ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். கோட்டாபே ராஜபக்சவையும் கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றதா என்ற விடயத்தினை அடிப்படையாக வைத்துத்தான் தற்பொழுது தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கோட்டாபே ராஜபக்ச இன்று இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த மனு தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்ற போது கோட்டாபே ராஜபக்ச நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தார். இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுபர்ஷி ஹேரத் சில விடயங்களை கூறப்பட்டிருந்தார். நாட்டுக்காக மாத்திரமே சட்டமா அதிபர் திணைக்களமும் சட்டமா அதிபரும் செயற்படுகின்றார்களே தவிர ஒரு தனி நபரை இலக்காக வைத்து செயற்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே ஒட்டுமொத்தமாக நோக்கின்ற பொழுது கோட்டாபே ராஜபக்ச தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று தாக்கல் செய்திருக்கின்ற ரிட் மனு தொடர்பிலான விசாரணை இன்று இடம்பெற்றது. அதன்போது கோட்டாபே ராஜபக்ச இன்று மன்றிலே ஆஜராகியிருந்தார். அவரோடு நாங்கள் நீதிமன்ற வளாகத்திலே கண்டோம். நாமல் ராஜபக்ச, அதே போன்று அலி ஷப்ரி, ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி போன்றவர்களும் நீதிமன்றத்துக்கு செல்வதை நாங்கள் கண்டோம். இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கின்றது. இலங்கையை மற்றுமொரு ஆபத்து நெருங்கி வருகின்றதா என்ற கேள்வி தற்போது எழுகின்றது. ஏனென்றால்
எல்னினோ நிலைமை சம்பந்தமாக தற்பொழுது அதிக அளவிலே கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இன்றும் வளிமண்டல திணைக்களம் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து எல்னினோ தொடர்பிலான விடயங்களை அவர்கள் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக இலங்கைக்கு 63% இந்த எல்னினோ காரணமாக இலங்கைக்கு 63% பாதிப்பே ஏற்படும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த எல்னினோ காரணமாக 81% பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சம் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. மெட் டிபார்ட்மெண்ட் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து அதனை விளக்கியிருந்தார்கள். குறிப்பாக அக்டோபர் டிசம்பர் மாதங்களிலே இலங்கையை எல்னினோ அதிக அளவிலே பாதிக்கும் என்ற விடயத்தினை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எல்னினோ என்பது சாதாரணமாக அதிக வெப்பம், அதே போன்று அதிக மழை, இவை இரண்டும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம். ஆகவே அக்டோபர் டிசம்பர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே இவை இரண்டையும் நாங்கள் எதிர்நோக்கவிருக்கின்றோம் என்ற முன்னெச்சரிக்கை தான் தற்போது விடுக்கப்படுகின்றது. குறிப்பாக பசிபிக் வலயங்களை பொறுத்த மட்டிலே தற்பொழுது பல நாடுகளிலே இந்த எல்னினோவுடைய தாக்கத்தை அவர்கள் உணர்கின்றார்கள். பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகளிலே தற்பொழுது அதிக வெப்பம் நிலவுகின்றது. அதே போன்று பிரான்ஸ், இஸ்ரேல், கனடா போன்ற நாடுகளிலே காட்டு தீ ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகளிலே ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கையிலே அதிக மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகத்தான் தற்பொழுது வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. அதே போன்று நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிக மழை பெய்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிக மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுவதாகத்தான் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மலை பகுதிகளை பொறுத்த மட்டிலே, மலை நாட்டை பொறுத்த மட்டிலே மண் சரிவு அபாயம் ஏற்படுவதற்கான மண் சரிவுகளுக்கான அபாயமும் காணப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே பெரும்போகத்தை நெட் பெரும்போகத்தை அக்டோபர் மாதத்துக்கு முன்னர் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. ஆகவே இன்று இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பிலே வளிமண்டல திணைக்களம், அதே போன்று நீர்ப்பாசன திணைக்களம், இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் ஆகியவற்றினுடைய அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இங்கு மிக முக்கியமாக பல விடயங்கள் அங்கு அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த எல்னினோவை அதனை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம், எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் இலங்கை தயாராக இருக்கின்றதா என்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்திருந்தார்கள். உண்மையிலே இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகத்தான் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் இலங்கையை பொறுத்த மட்டிலே அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது. எல்னினோ நிலைமை மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையாக அமையப்போகின்றதா என்ற அச்சம் தான் நிலவுகின்றது. எங்களுக்கு தெரியும், கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே நாட்டிலே டித்வா சூறாவளியின் காரணமாக நாங்கள் அதிகளவிலே பாதிக்கப்பட்டோம். நாட்டிலே அதிகளவிலான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு, மண் சரிவு ஏற்பட்டு நாங்கள் ஒரு பாரிய அழிவை எதிர்கொண்டோம். அதிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தற்பொழுது இந்த எதிர்வு கூறல் விடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த எதிர்வு கூறல்கள் எந்த அளவுக்கு சாத்தியம் என்று எங்களுக்கு கூற முடியாது. சில வேளை அது இடம்பெறலாம், நடக்கலாம், நடக்காமடலாம். ஆனால் வளிமண்டல திணைக்களத்தினுடைய தகவல்களின்படி, தரவுகளின்படி நாங்கள் இந்த எல்னினோவை எதிர்கொள்ளப் போகின்றோம். அது அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் மிக மோசமான ஒரு நிலைமையாக மாறும் என்றுதான் தற்போது எதிர்வு கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்னர் இந்த எல்னினோவினால் 63% தான் இலங்கைக்கு பாதிப்பு இருப்பதாக அறிவித்திருந்தாலும் தற்பொழுது 81% பாதிப்பு இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு பெரிய ஒரு மோசமான நிலைமை ஏற்படும் என்று அச்சம் தெரிவிக்கின்ற போதிலும் அது இடம்பெறக்கூடாது என்பதே நம் அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது. இலங்கை அரசியல் அரங்கிலே இன்று மிக முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. யாரும் நினைத்திருப்பீர்களா, சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க மீண்டும் சந்திப்பதாக? ஆனால் இன்று இடம்பெற்றது. ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசனுடைய பிரிவு அன்று தலைமைத்துவத்தை அடிப்படையாக வைத்து இடம்பெற்றது. அதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினார். அதன் பின்னர் நடைபெற்ற தேர்தல்களிலே ஐக்கிய மக்கள் சக்தி தனியாக, ஐக்கிய தேசிய கட்சி தனியாக இவ்வாறு போட்டியிட்டார்கள். அதற்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என்று பல இடங்களிலே தெரிவிக்கப்பட்ட போதிலும் அது சாத்தியப்படாத ஒரு சந்தர்ப்பத்திலே அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக தற்போது தெரிவிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு ரணில் விக்ரமசிங்க வந்தார். எதற்காக வந்தார் என்றால், தற்போது அரசாங்கத்தினுடைய சட்ட ஆட்சி மற்றும் நீதித்துறையை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்ற தலைப்பிலே இவர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இன்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு வந்தவர்களை பார்க்கின்ற பொழுது சஜித் பிரேமதாசவோடு ரணில் விக்ரமசிங்க, அதே போன்று நாமல் ராஜபக்ச,
தினேஷ் குணவர்தன, திலீப் ஜெயவீர, விமல் வீரவங்ச, ரவுஃப் ஹக்கீம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்கள் அனைவரும் இன்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு வந்து இந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். ஏனென்றால் அரசாங்கம் தற்பொழுது நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பிலான ஒரு கலந்துரையாடலை ஆரம்பித்திருப்பதாக கூறுகின்றார்கள். அவ்வாறு இடம்பெறக்கூடாது என்றுதான் இவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு இடம்பெற வேண்டுமாக இருந்தால் அதற்காக ஒரு மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டும் என்று கூட இன்று ரவுஃப் ஹக்கீம் இந்த நிகழ்வின் பின்னர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க இங்கு உரையாற்றுகின்ற பொழுது அரசாங்கம் கூறுவதை போன்று 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருப்பதனால் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய வயதை அதிகரிப்பதனால் இந்த 11 லட்சம் வழக்குகளை அவசரமாக தீர்க்க முடியாது. அவனுடைய வழக்கு விசாரணைகளை நிறைவு செய்ய முடியாது. ஆகவே இந்த வழக்கு விசாரணைகளை விரைவாக நிறைவு செய்ய வேண்டுமாக இருந்தால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு தெரிவுக்குழுவை அமைக்குமாறு எதிர்க்கட்சி தலைவருக்கு ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்குகின்றார். இது ஒரு முன்னுதாரணமாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் தற்பொழுது இந்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்ற விடயம் இருக்கின்றதே, இது எதற்காக இடம்பெறுகின்றது என்ற கேள்வி தற்பொழுது அரசியல் அரங்கிலே பேசப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே கீரியும் பூனையும் பாம்பும் போன்றிருந்தவர்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இதிலே பாசிட்டிவும் இருக்கின்றது, நெகட்டிவும் இருக்கின்றது. ஒன்றிணைவு சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது உண்மையில் ஒரு பலமான எதிர்க்கட்சி நாட்டுக்கு தேவை. அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டிலே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, நீதித்துறையை பாதுகாப்பதற்காக, அராஜகங்களை நிறுத்துவதற்காக ஒரு பலமான எதிர்க்கட்சியாக செயற்படுவதை வரவேற்கின்றோம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையிலே இவ்வாறாக இருக்கின்ற இந்த எதிர்க்கட்சிகள் மத்தியிலே இருக்கின்ற சில பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே இது சாத்தியப்படுமா என்ற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக இந்த எதிர்க்கட்சிகளை கிடைக்கின்ற தலைமைத்துவ போட்டி என்ற விடயங்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இது சாத்தியப்படுமா என்ற கேள்வி எழுகின்றது. அதே போன்று இவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு கருத்தடலுக்கு மத்தியில் இது சாத்தியப்படுமா என்ற கேள்வியும் நிலவுகின்றது. நாமல் ராஜபக்ச இன்று இந்த நிகழ்வின் பின்னர் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். நபர்களை இலக்கு வைத்து நாங்கள் அரசியல் திருத்தங்களை கொண்டு வரக்கூடாது. நபர்களை இலக்கு வைத்து நாங்கள் அரசியல் திருத்தங்களை கொண்டு வரக்கூடாது. அவ்வாறு கொண்டு வந்தமையினால் தான் நாங்களும் மக்களால் நிராகரிக்கப்பட்டோம் என்று நாமல் ராஜபக்ச தற்போது ஏற்றுக்கொள்கின்றார். நல்ல விடயம். அதே போன்று விமல் வீரவங்ச கூறுகின்ற போது அவர் குறிப்பிடுகின்றார், எதிர்க்கட்சிகள் அனைத்தும் பிரிந்திருந்தன, அதனை சேர்க்கின்ற வேலையை தற்பொழுது அரசாங்கம் அழகாக செய்திருக்கின்றது என்று விமல் வீரவங்ச கூறுகின்றார். விமல் வீரவங்சை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆகவே ரவுஃப் ஹக்கீம் இந்த நிகழ்வின் பின்னர் குறிப்பிடுகின்றார், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இவ்வாறான ஒரு நீதித்துறை சம்பந்தப்பட்ட விடயத்தில் அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்பட முடியாது. இது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் எடுப்பதாக இருந்தால் மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்தமாக நோக்கின்ற பொழுது இன்று இலங்கை அரசியல் அரங்கிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, அதாவது ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்க எதிர்க்கட்சி ஒன்றிணைவு என்ற ஒரு தோரணையிலே, ஒரு மேடையிலே இவர்கள் ஒன்றிணைகின்றார்கள். ஆகவே தற்போது நிலவுகின்ற அரசாங்கத்தினுடைய நீதித்துறை சம்பந்தப்பட்ட விடயத்திலே நீதித்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் ஒன்றிணைந்திருப்பதாக கூறுகின்றார்கள். அதே இடத்திலே கூறுகின்றார்கள், பிரிந்திருந்த எதிர்க்கட்சியை ஒன்றிணைக்கும் வேலையை செவ்வனே அரசாங்கம் செய்திருப்பதாக இவர்கள் கூறுகின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று நாட்டுக்கு ஒரு பலமான எதிர்க்கட்சி தேவை, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு எதிர்க்கட்சி தேவை. அந்த அடிப்படையில் ஒன்றிணைந்தால் அதனை வரவேற்கின்றோம். அதனை விடுத்து தற்போது இடம்பெறுகின்ற பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சம்பவங்கள் நீதித்துறையினுடைய செயற்பாடு, அதாவது சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக, நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசாங்கத்தின் செயற்பாடுகள், நீதித்துறையின் செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்ட சந்தர்ப்பத்தில் தான் இது இடம்பெறுகின்றது. ஆகவே இன்றைய சந்தர்ப்பத்தை பொறுத்த மட்டிலே இன்றைய அரசியல் அரங்கிலே எதிர்க்கட்சியின் ஒன்றிணைவு ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. இலங்கையில கடந்த சில நாட்களாக சீன பிரஜைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருகின்றது. மற்றும் ஒரு உதாரணம் இன்று போர்ட் சிட்டியில் நடைபெற்றது. இன்று காலையில் போர்ட் சிட்டிக்கு கேப் வாகனம் ஒன்றில் 3 சீன பிரஜைகள் வந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு 2 வேன்களில் மேலும் சில சைனீஸ் அங்கே வந்திருக்கிறாங்க. அதன் பொழுது 2 இந்த தரப்பினருக்கும் இடையில ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சண்டையின் பின்னர் ஒருவரை இவர்கள் கடத்தி கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதாவது கேப்பில் வந்த ஒருவரை கடத்தி கொண்டு இவர்கள் சென்றிருக்கின்றார்கள். ஒரு வேனையும் விட்டுவிட்டுத்தான், போர்ட் சிட்டியில் விட்டுவிட்டுத்தான் இவர்கள் சென்றிருக்கின்றார்கள்.
அதன் பின்னர் அறிய கிடைக்கின்றது அஹலியகொட கரந்தன என்ற பகுதியிலிருந்து அந்த சீன பிரஜையினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறென்றால், கற்களுக்கு உள்ளே ஒரு கையை போலீசார் கண்டிருக்கின்றார்கள். அதன்போது ஆராய்ந்தபோதுதான் அது அந்த சீன பிரஜையினுடைய சடலம் என்பதனை போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலிருந்து ஒரு காரையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் இவரை கொலை செய்துவிட்டு அங்கு கொண்டு சென்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றார்கள். சில வேளை அங்கு சென்று கொலை செய்திருக்கவும் முடியும். இது இவ்வாறு இருக்கும் பொழுது கட்னாக் விமான நிலையத்திலே 2 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தோடு தொடர்புபட்ட 2 சீன பிரஜைகள் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு முயன்றபோது கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறுகின்றார்கள். இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் கூறுகின்றார்கள். இதேபோன்று இலங்கைக்கான சீன தூதரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொண்டு சரியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அந்த சீன தூதரகத்துடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று சீன பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் சீன தூதரகம் தெரிவித்திருக்கின்றது. சீன பிரஜைகள் தொடர்புபட்ட மற்றுமொரு சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். சாந்த பண்டாரவின் மகன் கைது செய்யப்பட்ட 2 கோடி ரூபாய் கொள்ளையிட்ட சம்பவம். இந்த 2 கோடி ரூபாய் கொள்ளையிடப்பட்ட சம்பவத்திலே ஒரு சீன பிரஜையினிடத்தில்தான் இந்த 2 கோடி ரூபாய் கொள்ளையிடப்படுகின்றது. அது சம்பந்தப்பட்ட விடயத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவரும் சீன பிரஜையாக இருக்கின்றார். ஆகவே இவ்வாறான சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது பல சம்பவங்களிலே இந்த சீன பிரஜைகள் தொடர்புபட்டிருக்கின்றமை அறிய கிடைக்கின்றது. சம்பந்தமான விசாரணைகளை தற்போது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.